என்ன பண்றீங்க? வாமா நிலா, காலையில் டிஃபன் ரெடி பண்ணுறேன் நிலா. உங்களுக்கு நானும் ஹெல்ப் பண்ணட்டுமா? வானா நிலா, நீ இப்போயே ரெஸ்ட் எடுத்துக்கோ. இப்போ தான் கல்யாணம் ஆகி 4 நாள் ஆகுது. நீ வேணா ரெஸ்ட் எடு. அப்புறம் அத்தை வந்தாங்கன்னா உன்னை நல்லா வேலை வாங்குவாங்க. நிலா, உன்னை ரமேஷ் உன்னை நல்லா பார்த்துக்கிறானா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்லை நிலா, அவங்க 2 பேருக்கும் பிடிக்காம கல்யாணம் ஆச்சு. அதான் உன்னை நல்லா பார்த்துக்கிறாரா ரமேஷ்ன்னு கேட்டேன். என்னடி மல்லிகா, என்ன 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்னை பார்த்துட்டு அமைதியா இருக்கீங்க? அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை. சரி சரி, ஒழுங்கா வேலையை போய் பாரு. நான் நாளையிலேருந்து வேலைக்கு போறேன். எதுக்கு? இப்பதானே கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி 1 வாரம் கூட ஆகல, அதுங்காட்டி வேலைக்கு போறேன்ற. ஒழுங்கா வேலையை பாரு. வீட்டு வேலையை போனா லட்சணமா நடந்துக்கோ. இல்லைங்க அத்தை, நான் வேலைக்கு போய் தான் ஆகணும். நான் லீவ் கூட சொல்லலை. அதனால நான் கண்டிப்பா நாளைக்கு போக தான் போறேன். இரு மாமா கிட்ட கேட்டுட்டு சொல்லுறேன். இது வேற டக்குன்னு சொல்லிட்டா வேலைக்கு போகிறேன்னு. என்ன நடக்க போதோ பஞ்சாயத்து. ஏங்க, உங்களை தாங்க. என்ன விஷயம் சொல்லு. ஒன்றும் இல்லைங்க, நிலா வேலைக்கு போகிறாளாம் நாளையிலேருந்து. நான் கோயிலுக்கெல்லாம் போனோமான்னு சொன்னேன், ஆனால் கேட்கல. அவ நாளையிலேருந்து போகிறேன்றா. என்னன்னு சொல்லுங்க. என்னம்மா நிலா, அப்படியா? ஏம்மா நாளையிலேருந்து வேலைக்கு போற? 1 வாரம் கூட அவளை கல்யாணம் ஆகி அதுங்காட்டி வேலைக்கு போறேன்ற. என்ன அவர் அர்ஜென்ட் சொல்லு. எனக்கு திடீர்னு கல்யாணம் ஆகிட்டதால நான் லீவ் கூட சொல்லலை. அதனால் நானே கண்டிப்பாக வேலைக்கு போகணும். போர்ஷன்ஸ்லாம் முடிக்க வேண்டியது இருக்குது ஸ்கூலில். அதனால் நான் கண்டிப்பாக நாளையிலேருந்து வேலைக்கு போவேன். ஐயோ, இவ பார்த்தா நம்மள பேச்சு கேட்குற மாதிரியே இல்லைன்னா நம்ம மரியாதை தான் கேட்டு போயிடும். அமுச்சு விட்ருவோம். சரிம்மா, ஸ்கூலுக்கு போயிட்டு வா. ஆனால் எப்படி இப்போ ஸ்கூலுக்கு போவ? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே முனையில் 2 தெருவு தள்ளி ஸ்கூல் பஸ் வருது. அங்கே போயிட்டு நான் ஏறிட்டு போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா, பத்திரமா பார்த்து எடுத்து போயிட்டு வாம்மா நாளையிலேருந்து. ஏய் சூப்பர் நிலா, நீ சூப்பராக வேலைக்கு போகிறேன்னு டக்குன்னு சொல்லி சமாதானம் வாங்கிட்டியே. இந்த வீட்டில் எதனா ஒரு சின்ன விஷயம் நடக்கிறதுனால ஒரு பெரிய போராட்டமே நடக்கும், ஒரு பஞ்சாயத்தே நடக்கும் நிலா. ஓ அப்படிங்களா? ஆமாம் நிலா, ரொம்ப சூப்பர் நிலா. ரொம்ப தைரியமாக போல்டாக பேசுகிற நிலா நீ. நானும் இருக்கேனே இந்த வீட்டில் இத்தனை வருஷமாக. என்ன பிரயோஜனம்? ஒரு தைரியம் இல்லாத, ஒரு எதிர்த்து பேசாத, இப்படியே நான் வளர்ந்துட்டேன். அவங்க கத்துறதுக்கு நான் என் கை காலெலாம் நடுக்கலாம் ஆயிடுது. நான் என்ன செய்யறது? ஏய் மல்லிகா, என்ன யோசிச்சுன்னு இருக்க? இங்க வா. ஏய் வாங்க சத்யராஜ் இங்கே வாங்க. உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், சீக்கிரம் வாங்க, இங்கே வந்து உட்காருங்க சத்யராஜ். ஏய் மல்லிகா, என்ன ஆச்சு? ஏன் இப்படி பதட்டப்படுற? என்ன ஆச்சு சொல்லு. ஏங்க, இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு சம்பவம் நடந்தது, தெரியுமா உங்களுக்கு? அட, என்னாச்சு சொல்லு மல்லிகா, சொல்லு. அதான் ரமேஷ் பொண்டாட்டி இருக்காளே நிலா, அவ ஸ்கூல் போகிறேன்னு சொல்லிட்டு அத்தைக்கிட்டே டைரெக்டாக கேட்டாங்க. அப்புறம் அத்தை மாமா கிட்ட கேட்டு சொல்கிறேன்னு மாமா கிட்டேன்னு போனாரா. அப்புறம் மாமா கிட்டேயும் கேட்டுட்டு டக்குன்னு சம்மதம் வாங்கிட்டாங்க ஸ்கூல் போகிறதுக்கு. இந்த தைரியம்லாம் எனக்கு கொஞ்சம் கூட இல்லைங்க. ஓ அப்படியா? பரவாயில்லல, அந்த பொண்ணு தைரியமா இருக்கா, நல்ல பொண்ணா கூட இருக்கால. ஆமாங்க, நல்ல பொண்ணு தான், கரெக்டாக பேசுகிறாங்க. எந்த இடத்துல எது பேசணுமோ அது கரெக்டாக பேசி கரெக்டாக அவள் வேலையை முடிச்சுக்கிறாங்க. எனக்கு தான் தைரியமும் இல்லை, எங்கே எப்படி பேசணும்னு ஒன்றும் தெரியவே இல்லைங்க. ஏய் மல்லிகா, மாமாக்கு டீயை தந்து கொடு. இந்தாங்க மாமா டீ. அத்தை உங்களுக்கு குடிக்கிறீங்களா அத்தை? கொண்டா. வாமா நிலா, என்ன 5 மணிக்கெல்லாம் எழுந்துட்ட? நான் தினமும் ஜாக்கிங் போவேன். அதான் 5 மணிக்கு எழுந்து ஜாக்கிங் போயிட்டு 6 மணிக்கு ரெடி ஆகிட்டு கிளம்பிடுவேன் ஸ்கூலுக்கு. ஏய் நிலா, என்ன இன்னத்துக்கு ஷூ போட்டுருக்க? நான் ஜாக்கிங் போகிறேன், அதனால தான் ஜாக்கிங் போயிட்டு வரதுக்காக ஷூ போட்டுருக்கேன். நான் தினமும் வீட்டில் பண்ணுறது தான் அது. என்னடி அம்மா, விடிகாலம் 5 மணிக்கு யாருன்னா ஜாக்கிங் போவாங்களா? யாரும் இல்லாத தைரியமாக நீ போயிட்டு வருவியா நீ? ஆமாம், நான் போயிட்டு வந்துடுவேன். தினமும் போயிட்டு வரது தானே. ஏம்மா, வாக்கிங் போகணுன்னு சொல்கிறியே, உனக்கு சுகரு பிபி எதனா இருக்கா? உடம்புல எதனா வியாதி இருக்கா என்ன? வாக்கிங் போகணுன்னு சொல்கிறியே இந்த சின்ன வயசுலையே. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. எந்த வயசாக இருந்தாலும் ஒன்றும் இல்லை. நல்லா இருந்தால் உடல் ஆரோக்கியத்துக்காக எல்லாருமே வாக்கிங் பண்ணால் நல்லது தான். சுகர் வந்தால் தான் போகணும், பிபி வந்தால் தான் போகணும், வயசானவங்க தான் போகணும் அப்படின்றதே கிடையாது. எல்லாருமே காலையில் வாக்கிங் போனால் ரொம்ப நல்லது தான், உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கலாம். சரி பார்த்துக்க, நான் வாக்கிங் போயிட்டு வந்துடுறேன். இங்கே பாரு அம்மா நிலா, மாமா போகிறாரு பாரு. மாமா கூடயே வாக்கிங் போயிட்டு மாமா கூடயே சேரு வீட்டுக்கு. நீங்களும் வரீங்களா வாக்கிங் எங்க கூட? ஐயோ நான் வரல, நான் இன்னொரு நாளைக்கு வரேன், நீ போயிட்டு வாப்பா. என்னம்மா, எப்போ இதே மாதிரி தான் நீ நடந்துட்டு வருவியா? ஆமாங்க, சின்ன வயசுலேருந்தே நடந்து பழக்கமாயிடுச்சு.
எனக்கு உங்கள் கூட மெல்லமாக நடந்து வந்தால் எனக்கு கால் வலிக்குது. கொஞ்சம் நான் ஃபாஸ்ட்டாக நடந்தே பழக்கப்பட்டுட்டேன். அதனால் நான் முன்னாடி ஃபாஸ்ட்டாக போகிறேன், நீங்கள் வாங்க. ஆ சரிம்மா. என்னங்க ஆச்சு, என்னங்க ஆச்சு, இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க? என்ன உடம்புக்கு எதனா முடியலையா? எங்கே நிலா, எங்கே காணோம்? நிலா எங்கங்க? எங்கங்க அப்படியே ஓடி போயிட்டாளா? எங்கங்க சொல்லுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவள் வாக்கிங் வரேன்னு வந்துட்டு அசிங்கமாக ஓடுறா நடு ரோட்டில். எல்லாரும் பார்க்குறாங்க. என் மானமே போச்சு. வரட்டும், ரமேஷ் வரட்டும், அவங்ககிட்ட சொல்லி அவளை ஒரு வழி பண்ண சொல்கிறேன். மாமா, எங்க மாமா நிலா? நிலா உங்கள் கூட தானே மாமா வந்தா? அவள் என்னம்மா, நீ எப்படி இருக்கிறம்மா? நல்லா பொண்ணு அடக்க ஒடுக்கமா இருக்கியம்மா. அந்த பொண்ணு வாக்கிங் வரேன் நந்து வரேன்னு என் கூட வந்துட்டு என்னை விட்டுட்டு ஓடு ஓடு ஓடுன்னு ஓடுதுமா. அசிங்கமா இருக்குதுமா. எனக்கு மானமே போச்சுமா. எல்லாரும் அவளை திரும்பி பார்க்குறாங்க அசிங்கமா.